ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஈருப்பி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈருப்பி என்னன்னா இட்ஸ் ஏ டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன். அது யார் டெவலப் பண்ணாங்கன்னா NPCI, தட் இஸ் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க ஆல்ரெடி வந்து நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. லைக் UPI, BHIM, ரூபே, IMPS, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த ஈருப்பி ஆகஸ்ட் 2 அன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் வந்து வெப்சைட்டாக லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் இந்த ஈருப்பிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈருப்பி கொண்டு வந்த மெயின் ரீசனே இட் இஸ் பர்சன் ஸ்பெசிஃபிக் அண்ட் பர்பஸ் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா என்னென்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜ் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஏர்டெல் சிம் கார்டு இருக்குது, நீங்கள் 10 rupees டாப்அப் பண்ணணும்னா 10 rupees ரீசார்ஜ் கார்டு வாங்கி டாப்அப் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரீசார்ஜ் கார்டு வந்து உங்களோட இது, நீங்கள் தான் அதுக்கு ஓனரு. அண்ட் அது 10 rupeesக்கு மட்டும் தான் டாப்அப் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் டாப்அப் பண்ண முடியாது. அண்ட் அது வந்து ஏர்டெல் சிம் கார்டுக்கு மட்டும் டாப்அப் பண்ண முடியும். இதுதான் வந்து பர்பஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் பர்சன் ஸ்பெசிஃபிக். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் கூகுள் பே தெரியும். அதுக்கு கேஷ்பேக் வருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர்ஸ் ஆர் கூப்பன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு ஃபுட் கூப்பன் கார்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட் ஆப் நேம் இருக்கும், அப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கூப்பனில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கின்னு இருந்துச்சுன்னா அந்த கூப்பனை வந்து நீங்கள் ஸ்விக்கி ஆப்பில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஜொமேட்டோ ஆப்பில் யூஸ் பண்ண முடியாது, இல்லை வேறு ஏதோ ஃபுட் ஆப்பில் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து பர்பஸ் ஸ்பெசிஃபிக். அதே அந்த கூப்பன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் தான் அந்த கூப்பனுக்கு ஓனர். ஸோ தட் இஸ் பர்சன் ஸ்பெசிஃபிக். இதுதான் வந்து ஈருப்பி, தட் இஸ் பர்பஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் பர்சன் ஸ்பெசிஃபிக். இப்போ இந்த ஈருப்பியோட மெயின் அட்வான்டேஜ் இது தான். இது தவிர நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈருப்பிக்கு வந்து இன்டர்நெட்டே தேவை கிடையாது. நம்ம முக்கால்வாசி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் தேவைப்படும். அண்ட் அது கூட வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஈருப்பிக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ இன்டர்நெட் தேவைன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனும் தேவை கிடையாது. அதனால ஈருப்பியை வந்து நீங்கள் கீபேட் ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஈருப்பி யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இன்டர்நெட் சர்வீஸே இருக்காது அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஈருப்பி வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்க்கு. இப்போ நம்ம ஈருப்பினா என்ன பார்த்துட்டோம்ல, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஈருப்பி பார்த்திங்கன்னா ஒரு QR கோட SMS ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் வந்து பர்டிகுலர் சர்வீஸ் ப்ரொவைடர் காமிச்சிங்கன்னா அந்த ஈருப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈருப்பி லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டெமோஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு ப்ரைவேட் வேக்சினேஷன் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே வந்து இந்த ஈருப்பியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து QR கோட SMS ஸ்ட்ரிங்கை வந்து அவங்க வந்து இந்த வேக்சினேஷன் சென்டரில் போய் காமிக்கிறாங்க. அண்ட் அந்த வேக்சினேஷன் சென்டரில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த QR கோடை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இந்த QR கோடுக்கு வந்து அந்த வேக்சினேஷனுக்கான அமௌண்ட்டை வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து இந்த டாக்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஸ்கேன் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு OTP வந்து அந்த லேடிக்கு போகும். அண்ட் ஒன்ஸ் அந்த OTP சொன்ன அப்புறம் உங்களுக்கு வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த QR கோட்லேருந்து அந்த வேக்சினேஷன் சென்டருக்கு. இந்த OTP எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ QR கோடு வருது, அதை வந்து சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து லைக் வந்து அவங்களோட மொபைலுக்கு வந்து அந்த QR கோடை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அந்த மணியை யூஸ் பண்ணுறதுக்காக. அப்போது வந்து OTPக்கு வரும்போது அது அந்த QR கோடோட ஓனருக்கு தான் போகும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த டபுள் வெரிஃபிகேஷன் பர்பஸ் வந்து அங்கே யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் QR கோடு காமிச்ச அப்புறம் அவங்க வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஈருப்பியோட யூசேஜ். இப்போ நம்ம ஈருப்பினா என்னென்னு பார்த்துட்டோம், அது எப்படி யூஸ் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த QR கோடை யார் ஜென்ரேட் பண்ணி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை கவர்மெண்ட் வந்து அவங்க பீப்புளுக்கு சம் பெனிஃபிட் அமௌண்ட் மூலமாக தரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஈருப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் பர்டிகுலர் சென்டர்ஸில் தான் வந்து வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா எம்ப்ளாயீஸாலையும் வந்து அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இந்த வேக்சினேஷனோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈருப்பி மினிமைஸ் பண்ணுறது சிம்பிளாக ஆக்கிடும். இப்போ ஈருப்பி வந்து இந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு போய்ட்டு அவங்களோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த ஈருப்பி ஜென்ரேட் பண்ணணும் அதையும் சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் சொன்ன அப்புறம் அந்த பேங்க் என்ன பண்ணுன்னா அந்த எம்ப்ளாயி நம்பருக்கு
அந்த எம்ப்ளாயோட மொபைல் நம்பருக்கு அந்த பர்டிகுலர் கியூஆர் கோட் எஸ்எம்எஸ் லிங்கை சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த எம்ப்ளாயி வந்து எந்த வேக்சினேஷன் சென்டர்னாலும் போய்ட்டு அந்த கியூஆர் காமிச்சிங்கன்னா ஊசியை வந்து போட்டுக்கலாம் அவங்க. ஸோ அவ்வளோ சிம்பிளாக வந்து இ-ரூபி வந்து கொண்டு வந்துடும். ஸோ இந்த கியூஆர் கோட் எஸ்எம்எஸ் லிங்க் ப்ரொவைட் பண்ணதுக்கு நிறைய பார்ட்னர் பேங்க்ஸ் வந்து இந்த இ-ரூபி கூட அசோசியேட் ஆகிருக்காங்க. அந்த பார்ட்னர் பேங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த இ-ரூபி யூஸ் பண்ணுறதுனால மணி மிஸ்யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கம்மியாகும் அண்ட் கரப்ஷன் ஆல்சோ கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இ-ரூபி பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் வவுச்சர் பேஸ்ட் வெல்ஃபேர் சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷன் ஃபண்டிங்காக வந்து இந்த மாதிரி வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த இ-ரூபி பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு 2000 rupees தராங்க. ஸோ நீங்கள் வந்து ரேஷன் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் மளிகை சாமான் வாங்கிக்கலாம், அரிசி கோதுமை எண்ணெய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லோரும் போய்ட்டு ரேஷன் ஷாப்பில் போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். சில பேர் தான் வந்து ரேஷன் கடையில் போய்ட்டு அந்த மளிகை சாமான் வாங்குவாங்க. சில பேர் வந்து அந்த அமௌண்ட்டை வேறு ஏதோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் இந்த இ-ரூபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அவங்க இந்த இ-ரூபியை வந்து அந்த கியூஆர் கோடில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களால ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. மேபி 10% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகலாம். பட் 90% பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரி இ-ரூபி டெவலப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்பிஐ வந்து சிபிடிசி தட் இஸ் சென்ட்ரலைஸ்ட் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த வருஷமே கூட லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்ஸ் லான்ச் ஆன அப்புறம் நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அன்டில் தென் பை. காசு தடு, ரேஷன் கல்லுக்கு 2000 தடு. கொடுத்தாலும் சரியா பண்ணினா இதுக்குள்ள பணத்தை வச்சிருக்காளோ ஒண்ணுமே காணும். எங்கடி அடலூசு பயலே, அதான் கவர்மெண்ட்ல புதுசா இ-ரூபின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. இனிமேல் ரேஷன் கடையில் கொடுக்குற காசெல்லாம் மளிகை சாமான் மட்டும் தான் வாங்க முடியும். இந்த மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் வாங்க முடியாது. என்னது சிங்கத்தை சொதச்சுட்டீங்களடி?